இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்களே தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள், அவைய குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சரி, அண்ணா திமுக கட்சி சரி, ஆளுகின்ற பொழுது மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாட்டிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடித்திருக்கிறது சொன்னால் அந்த கட்சிக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கின்றது. அதை கண்டு பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை.